Dear students, welcome to Abbas Mathematics, 10th Standard English Grammar, Direct Speech and Indirect Speech. உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 24th வரும் 2 மார்க்ஸ் இருக்குது. டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு. டைரக்ட் ஸ்பீச் அது என்ன கொடுத்துருக்கு? கண்ணன் said to his sister, I will give you a pen tomorrow. இது கொடுத்துருக்கு. ஒன்று டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்ற சொல்லுவாங்க, அல்லது இன்டைரக்ட்லேருந்து டைரக்டாக மாற்ற சொல்லுவாங்க. சரி, அந்த இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ரிப்போர்ட்டிங் பார்ட் அண்டு ரிப்போர்ட்டோடு பார்ட். நான் விளக்கம் சொல்கிறேன், புரிஞ்சுட்டே வாங்க. கண்ணன் said to his sister. கண்ணன் ஸ்பீக்கர், அவர் தான் பேசுகிறவர். ஹிஸ் சிஸ்டர் லிசனர், அவர் தான் கேட்குறவர். இந்த கண்ணன் சிஸ்டர்ஸு சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ எ பென் டுமாரோ. ஐ வில் கிவ் யூ எ பென் டுமாரோ. இதுதான் ரிப்போர்ட்டோடு பார்ட். திஸ் இஸ் ரிப்போர்ட்டோடு பார்ட், தி ரிப்போர்ட்டிங் பார்ட். இதில் நமக்கு டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்: ஸ்டேட்மெண்ட், இன்டராகேட்டிவ், அதில் 2 டைப்ஸ், எஸ் ஆர் நோ டைப்பு, டபிள்யூஹெச் டைப்பு. அதுக்கடுத்து இம்பரேட்டிவ், அதுக்கடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் இன்டராகேட்டிவ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் கொஸ்டின் இருக்கும். இம்பரேட்டிவில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது வெர்பில் ஆரம்பிச்சிருக்கும். வெர்புனா எது? கோ, சி, லுக், டேக். எக்ஸாம்பிள், டேக் யுவர் பென் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டேக்கில் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் நவுனில் ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இருக்குது நவுன். ஐ பாருங்கள், நான் சார்ஸ் தான் போட போகிறேன், நேரம் பத்தலை. செட்டு டூங்கிறது டோல்டு மாறிடுச்சு. இது ரெண்டுக்கும் கனெக்டிவ் வேர்டு ஒன்று இருக்குது, அது தட்டுன்னு போடணும். வெர்பை மாற்றணும், ப்ரோனோன் மாற்றணும். ஐங்கிறது கண்ணன், அதனால ஹீன்னு மாற்றிருக்கோம். வில் வுட்டுன்னு மாறிடுச்சு. யூ அப்படியே போட்டிருக்கோம். யூ சிஸ்டரை குறிக்கிறதுக்கு ஹயர்னு மாற்றியாச்சு. டுமாரோங்கிறது நெக்ஸ்ட் டே. அவ்வளோதான். பாருங்கள், உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்.